திருப்பூரை அடுத்துள்ள பல்லடம் தாலுகாவை சேர்ந்தவர் நேசப்பிரபு. இவர் கடந்த 7 ஆண்டுகளாக தனியார் செய்தி நிறுவனத்தின் பத்திரிகையாளராக வேலை செய்து வந்தார். நேசப்பிரபு தனது பகுதியில் உள்ள குற்றச்செயல்களை செய்திகள் வாயிலாக அம்பலப்படுத்தி வந்துள்ளார். இதனை விரும்பாத சிலர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். வழக்கம் போல வீட்டுக்கு சென்ற அவரை சில ரவுடி கும்பல் சுற்றி வளைத்துள்ளது. இதனால் பயந்து போன அவர் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தனது வீட்டை மர்ம நபர்கள் அடிக்கடி நோட்டமிட்டு வருவதை போலீசாரிடம் தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கும் போதே சிலர் அவரை அறிவாளால் வெட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நேசப்பிரபுவை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தமிழகத்தை ஒடுக்கிய இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே செய்தியாளரை அறிவாளர்கள் வெட்டிய சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையில் குற்றவாளிகள் பிரவீன் மற்றும் சரவணன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் தனது மனைவியுடன் உளுந்தூர்பேட்டையில் வசித்து வருகிறார். இவர்கள் வீட்டில் பணிபுரிந்து வரும் பட்டியலின வகுப்பை சேர்ந்த இளம் பணிப்பெண் ஒரு புகார் மனுவை காவல் நிலையத்தில் அளித்தார். அதில் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும், கையில் சூடு வைத்து சித்திரவதை செய்வதாகவும், தினமும் வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் செய்வதாக அடுக்கடுக்கான புகார்களை கூறினார். மேலும் மருத்துவ படிப்புக்காக செலவுக்கு பணம் தேவை என்பதால் இந்த வேலைக்கு வந்ததாகவும், வேலை பிடிக்கவில்லை என கூறியும் தன்னை அனுப்பாமல் தினமும் வேலை செய்ய சொல்லி துன்புறுத்துவதாக குமுறியிருந்தார். இது தொடர்பான வீடியோ வைரலாகிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் திமுக எம்எல்ஏ மகனை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே இந்த விவகாரம் போலீஸ் வரைக்கும் சென்ற நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து திமுக எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரோ மற்றும் அவரது மனைவி பெர்லினா ஆகியோர் தலைமறைவாகினர். அவர்களை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்ட்ரோ மற்றும் மருமகள் மெர்லினாவை ஆந்திராவில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை அமைந்தகரையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். மொழிப்போர் களத்தில் தந்தை பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோர் முன்னின்றனர். தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் தான் மொழிப்போர் தியாகிகள். இந்தி திணிப்பை எதிர்த்து 12 வயதில் களத்தில் நின்றவர் கருணாநிதி. பிரதமர் மோடி தொடர்ந்து இந்தி திணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற இருமாப்புடன் இருக்கின்றேன். கொரோனா ஊரடங்கின் போது புலம்பெயர் தொழிலாளர்களை கைவிட்ட பாஜக அரசுதான் கொரோனாவை விட கொடூரமானது. பாஜக அரசு ராமர் கோவிலை காட்டி மக்களை ஏமாற்ற பார்க்கிறது என தெரிவித்தார். தனக்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டம் அறிவித்த பத்திரிகையாளர்களை திமுக அடி வருடிகள் என மீண்டும் கடுமையாக சாடியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, எனக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ள திமுக என்ற வெங்காயத்தின் முதல் அடுக்கு என்று பரவலாக அறியப்பட்டவர்கள் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறேன். இன்றைய ஆர்ப்பாட்டம் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் எனக்கு எதிராக இந்த கும்பலால் நடத்தப்படும் 3வது ஆர்ப்பாட்டமாகும். இதனை நான் பெருமையாகவே கருதுகிறேன். தாங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்துவிட்டு திமுகவின் செய்தி தொடர்பாளர் போல் நடந்து கொள்ளும் வெங்காயத்தின் முதல் அடுக்கான இவர்களின் உண்மை நிலைப்பாடு குறித்த சில எடுத்துக்காட்டுகள் இதோ. பத்திரிகையாளர்கள் வேஷம் போட்ட இந்த சில திமுக அடி வருடிகளால் இனியும் தமிழ்நாட்டு அரசியலின் போக்கை முடிவு செய்யவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் பத்திரிகையாளர்களுடன் தோளோடு தோள் நிற்கிறேன். அதே நேரத்தில் ஆளும் திமுக அரசை மகிழ்விக்கும் பிரச்சார இயந்திரமாக செயல்படுபவர்களை நான் வெறுக்கிறேன். அவர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்துறைக்கே அவமானம் என்று குறிப்பிட்டுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இளையராஜாவின் மகள் புற்றுநோய் பாதிப்பிற்கு ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கை கொண்டு சென்ற நிலையில் அங்கு காலமானார். 5 மாதங்களாக உடல்நல பிரச்சனையில் இருந்தவர் இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டார். இந்த நிலையில் அவர் உடல் சென்னை வருகிறது. பவதாரணிக்கு தற்போது 47 வயதாகிறது. சுமார் 30க்கும் மேற்பட்ட படங்களில் பல பாடல்களை பாடி பிரபலமானவர். இவரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது. பவதாரணி திரைப்பட பின்னணி பாடகி, இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரி. இவர் அதிக அளவில் தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைத்த படங்களில் மட்டும் பாடியுள்ளார். ஆனால் இவரது குரல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். இவர் இளையராஜா இசையில் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்கு இவருக்கு சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது. ராசையா படத்தில் இவர் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். அந்த பாடல் பெரிய ஹிட்டானதை அடுத்து இவர் தொடர்ந்து தனது தந்தை மற்றும் சகோதரர்களின் இசையமைப்பில் பாடல்களை பாடினார். தேவா, சிற்பி ஆகியோருக்கும் பாடியுள்ளார். அழகிய படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் படு ஹிட்டான பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர்களும் கட்சி பொறுப்பில் இருக்கின்றனர். இந்த சூழலில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டியது கட்டாயம் என்று குறிப்பிட்டார். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்றும் கூறியுள்ளார். திமுக தலைமையில் இருந்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் தொகுதியில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக ஒருங்கிணைப்பு குழுவிடம் கூறுங்கள். அவர்கள் மூலம் உடனடியாக சரி செய்து விடுங்கள் என மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் கட்சி தொண்டர்களையும் கூட்டணி கட்சியினரும் ஒரு சேர அரவணைத்து சென்று வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் என முதல்வர் கூறினார். மேலும் ஒருவேளை வெற்றியை மாவட்ட செயலாளர்கள் தவற விட்டுவிட்டால் அந்த தொகுதிக்கு பொறுப்பாக இருப்பவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என எச்சரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டியளித்தார். அதில் அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு சூப்பர் ஹீரோவாக அமையும், தேர்தல் கூட்டணி குறித்து
பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உரிய நேரத்தில் கூட்டணி குறித்து தெரியவரும். தேர்தல் அறிக்கை குழு ஒன்று கூடி பணிகளை தொடங்கியுள்ளது. மக்களின் எண்ணம் மக்களின் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையாக அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கும். தினகரன் ஒரு தனிமரம், அதிமுக ஒரு தோப்பு, அனைவரும் நிழல் தரும் ஒரு ஆலமரம். அவர்கள் கூறும் கருத்துக்களை பெரிதாக பார்ப்பதில்லை. 2021 ஆண்டு திமுக வழங்கிய தேர்தல் அறிக்கை பார்த்த மக்கள் ஏமாந்து விட்டன. இனி எதற்கும் மக்கள் ஏமாற மாட்டார்கள். மக்கள் நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் மாநில உரிமைகளை பேணி காக்கும் ஒரு தேர்தல் அறிக்கையாக அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.